வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கிற ரெகுலர் பேசிஸ் குரூப் ஒய் மெடிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா பார்க்க போறோம். நம்ம இதுவரைக்கும் குடுத்த எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டா இருந்தாலுமே, நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க போய் எக்ஸாம் எழுதுற மாரி இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா செலக்ஷன் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ, இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் குடுக்குற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, நீங்க டைரக்ட்டா இந்த இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் செலக்ஷன அட்டெண்ட் பண்ண போறப்ப, என்னென்னவெல்லாம் கொண்டுட்டு போணும், அங்க என்னென்னவெல்லாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க, நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வேற என்னென்ன பொருளெல்லாம் நீங்க எடுத்துட்டு போணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா இந்த வீடியோல சொல்றேன். சரிங்களா? இந்த போஸ்ட்ல நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா, உங்களோட போஸ்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இன் இந்தியா. அதாவது இந்தியாவுல எந்த ஒரு இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் பேஸ்லயும் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. சரிங்களா? இந்த செலக்ஷன் எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29/1/2025 இருந்து 4/2/2025 வரைக்கும் நடக்குது. மொத்தமா 5 நாளைக்கு. சரிங்களா? இந்த 5 நாள் செலக்ஷன் எங்க நடக்கும் அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா, கேரளாவுல கண்டக்ட் பண்றாங்க. இந்த கேரளாவுல கண்டக்ட் பண்ற செலக்ஷனை எந்தெந்த ஸ்டேட் சேர்ந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் புதுச்சேரி அண்ட் லக்ஷதீப். சரிங்களா? இந்த மாதிரியான இடத்த சேர்ந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, கேரளாவுல நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க. நான் கேரளாவுல எங்க போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாராஜா காலேஜ் கிரவுண்ட், பிடி உஷா ரோடு, எர்ணாகுளம், கொச்சி, கேரளா 682011. இந்த ஃபுல் அட்ரஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ, நீங்க அந்த இடத்துல இருந்து நீங்க எங்க போகணும் அப்படிங்கிறத ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? மொத்தமா 5 நாள் செலக்ஷன் ப்ராசஸே. அந்த 5 நாளுமே நம்ம அங்க இருக்கிற மாரி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. 2 நாள் 2 நாளா உங்களோட செலக்ஷன் ப்ராசஸ தனித்தனியா பிரிச்சிருக்கிறாங்க. அத எப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகுறதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன தேவை அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம முன்னாடியே என்ன சொன்னோம்னா, மெடிக்கல் அசிஸ்டன்ட் வேக்கன்சி அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? அப்ப மெடிக்கல்னு வர்றப்பயே நீங்க கண்டிப்பா பயாலஜி படிச்சிருக்கணும். ஸோ, நீங்க 10த் அண்ட் +2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இந்த 4 சப்ஜெக்ட் எடுத்து படிச்சவங்களா இருக்கணும். இஃப் இன் கேஸ் நான் ஒரு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், என்னால அப்ளை பண்ண முடியுமா, முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாட்டனியும் ஜுவாலஜியும் சேர்த்து படிச்சிருக்கிறப்போ, நீங்களும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த செலக்ஷனுக்கு மேத்தமெட்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரிங்களா? இத தெரிஞ்சுக்கிட்டோமா? அப்படி இல்லாம நீங்க பிஎஸ்சி, அதாவது டிப்ளமோ இன் பார்மசியோ இல்ல பிஎஸ்சி இன் பார்மசியோ, பி ஃபார்மோ இல்ல டி ஃபார்மோ நீங்க முடிச்சிருந்தீங்கனாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ, இத பார்த்தீங்கன்னா, மொத்தமா நடக்கிற அந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல தனித்தனியா உங்களுக்கு பிரிச்சிருக்கிறாங்க உங்களோட செலக்ஷன் எப்படி நடக்கும்னு. ஜனவரி 29, 30 இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா, 10த் அண்ட் +2, அதாவது +2ல பயாலஜி குரூப் முடிச்சுட்டு தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கர்நாடகா ஸ்டேட்டை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்காக நீங்க 29ஆம் தேதி காலையில 29 ஜனவரி காலையில 6 மணிக்கு நான் சொன்ன அட்ரஸ்ல ரீச் ஆயிருங்க. ரீச் ஆயிட்டீங்கன்னா, இந்த செலக்ஷனை உங்களால ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். அப்படி இல்ல, நான் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, யூடி, புதுச்சேரி, லக்ஷதீப். சரிங்களா? இவங்க எல்லாருமே, அதாவது 10த் அண்ட் +2 பயாலஜி குரூப் முடிச்சுட்டு தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, லக்ஷதீப் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, 1 பிப்ரவரி 2025 இருந்து 2 பிப்ரவரி 2025 இந்த 2 நாள்ல அட்டெண்ட் பண்ணுவாங்க. நான் பிஎஸ்சி பார்மசியோ இல்ல டிப்ளமோ பார்மசியோ முடிச்ச கேண்டிடேட் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க 4 பிப்ரவரி 2025 இருந்து 5 பிப்ரவரி 2025 வரைக்கும் அட்டெண்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா, நீங்க இதுக்கு 4 பிப்ரவரி 2025 காலையில 6 மணிக்கு நான் சொன்ன அட்ரஸை ரீச் பண்ணிறணும். சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்டேட் வேறுபாடும் கிடையாது. மொத்தமா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, லக்ஷதீப் இத சேர்ந்த எல்லாருமே ஒண்ணா அட்டெண்ட் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ பார்மசி அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி பார்மசி முடிச்சவங்க. சரிங்களா? நீங்க 10த் +2 மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க பயாலஜி குரூப்ல அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தா 29ஆம் தேதி காலையில 6 மணிக்கு ரீச் ஆயிருங்க. தமிழ்நாடு, கர்நாடகாவை தவிர மத்த ஸ்டேட் நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த ஸ்டேட்டுகள சேர்ந்தவங்களா இருந்தா 1ஆம் தேதி காலையில 6 மணிக்கு ரீச் ஆயிருங்க. இல்ல நான் டிப்ளமோ பார்மசியோ இல்ல பி.ஃபார்மோ முடிச்சிருக்கிறேன் அப்படின்னா 4 பிப்ரவரி 2025 காலையில 6 மணிக்கு ரீச் ஆயிடுங்க. சரிங்களா? அட்ரஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அத பார்த்தா உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியா புலப்படும். சரிங்களா? அடுத்ததா இதற்கு அப்ளை பண்றதற்கான ஏஜ் லிமிட் என்னவா இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டீங்கன்னா, நீங்க 10த் அண்ட் +2 முடிச்ச கேண்டிடேட். சரிங்களா?
கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ஏஜ் லிமிட் வந்துட்டு 3 ஜூலை 2004 3 ஜூலை 2008 பிறந்தவங்க வந்துட்டு அட்டன் பண்ணலாம். சரிங்களா? அதுவே நான் டிப்ளமோவோ இல்லை பிஎஸ்சி ஃபார்மசியோ முடிச்சிருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜூலை 2001 3 ஜூலை 2006 வரைக்கும் இருக்கிறவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இந்த டேட் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்மேரிடு கேண்டிடேட்ஸுக்கு. சரிங்களா? அப்போது இந்த செலெக்ஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுது, நீங்கள் வந்துட்டு டிப்ளமோ ஃபார்மசியோ இல்லை பிஎஸ்சி ஃபார்மசி ஹோல்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் மேரீடாக இருந்தாலுமே இந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். 3 ஜூலை 2001 3 ஜூலை 2004 பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தாங்க அட்டன் பண்ண முடியும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் யாராச்சும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா ரொம்பவுமே சாரி, இதை நான் முன்னாடியே வந்துட்டு சொல்லியிருக்கணும். சரிங்களா? இந்த செலெக்ஷனை ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் நான் அட்டன் பண்ணி வந்துட்டு நான் செலக்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா உங்களோட ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு 14,600 ரூபாய் வந்துட்டு ஸ்டைஃபண்டாக வந்துட்டு கொடுப்போம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் ட்ரைனிங். சரிங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீஷன் பண்ணிவிட்டு ட்ரைனிங்கை நீங்கள் ஒரு இடத்துல வந்துட்டு போஸ்டிங் ஜாயின் பண்ணுறப்போ உங்களோட மினிமம் பேசிக் பே எவ்வளோ இருக்கும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பே மேட்ரிக்ஸ் பே லெவல் 4 படி வந்துட்டு உங்களோட மினிமம் பேசிக் பே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 26,900 உங்களோட மினிமம் பேசிக் பே இருக்குங்க. அப்போ 26,900 வந்துட்டு இன்னைக்கு தேதிக்கு 53% வந்துட்டு உங்களுக்கு டிஏ. சரிங்களா? அப்போது அதில் ஒரு 13,000 மொத்தமாக இங்கேயே உங்களுக்கு 40,000 ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்ற அலவன்ஸுகளும் கிடைக்குங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50,000 to 55,000 சேலரி வர மாதிரி இருக்கும். அதில் பிஎஃப், இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அது இதுன்னு வந்துட்டு சில பிடிமானங்கள் பிடித்ததும் போக உங்கள் கைக்கு 40,000 to 45,000 சாலிடாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ஏர்ஃபோர்ஸில் ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்துட்டு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ரிட்டன் எக்ஸாம் வந்துட்டு கிளியர் பண்ணுறாங்க, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்துட்டு அதிகமாக கிளியர் பண்ணுறதில்ல அப்படிங்கிறது காரணத்தினால ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் என்னவெல்லாம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 1.6 கிலோமீட்டருக்கான ரன்னிங் இருக்கும். சரிங்களா? நீங்கள் 21 வயதுக்கு கீழ் உள்ளவராக இருந்தீங்கன்னா 7 நிமிஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். 21 வயதுக்கு மேல் உள்ளவராக இருந்தீங்கன்னா 7 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ளே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அதை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரன்னிங்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 10 புஷ்அப்பு, 10 சிட்டப்பு, 10 ஸ்குவாடு வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக நீங்கள் போக போகிறது ரிட்டன் டெஸ்ட்டு. ரிட்டன் டெஸ்ட் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவெல்லாம் டஃப்பாகலாம் இருக்காது. நீங்கள் +2 வரைக்கும் வந்துட்டு தெளிவாக படிச்சிருந்தீங்கனாலே இந்த ரிட்டன் டெஸ்ட்டை வந்துட்டு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கு +2 வரைக்கும் நீங்கள் படித்ததை மட்டும்தான் வந்துட்டு கொஸ்டினாக கேட்க போகிறாங்க. சரிங்களா? ஓகே, ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1 அப்படின்னு வந்துட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது ஒரு டிஃபென்ஸ் என்விரான்மெண்ட்டில். சரிங்களா? அப்போது அந்த டிஃபென்ஸ் என்விரான்மெண்ட்டில் உங்களால் வந்துட்டு தாக்கு பிடிக்க முடியுமா, உங்களோட சைக்காலஜி, ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி, இது மென்டாலிட்டி, இது எல்லாமே வந்துட்டு அதுக்கு அடாப்டபுளாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருமே கிளியர் பண்ணிடுவீங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு பண்ணுவாங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் டெஸ்ட்டு, ஹைட்டு, வெயிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு காது எல்லா இதுவுமே அதாவது ஃபுல் பாடியும் வந்துட்டு ஃபுல்லாக செக்அப் பண்ணுவாங்க. யூரின் டெஸ்ட்லேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அடுத்ததாக மெரிட் லிஸ்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட்டில் உங்களுக்கு பேர் வந்துச்சுன்னா அடுத்ததாக நீங்கள் ட்ரைனிங் ஜாயின் பண்ண வேண்டியது தான். சரிங்களா? ஓகே, இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்குது. இதுக்கு போகிறதுக்கு நீங்கள் என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னவெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன தேவைன்னா ஹெச்பி பென்சில், எரேசர், ஷார்ப்னர், க்ளூ ஸ்டிக்கு, ஸ்டேப்லர், அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக் அண்டு ப்ளூ பால் பாயிண்ட் பென். சரிங்களா? மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 7 ஐட்டங்கள் வந்துட்டு நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் இது எக்ஸாம் எழுதுறதுக்கு. சரிங்களா? அதோட சேர்த்து வந்துட்டு 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு ரீசெண்டாக எடுத்ததாக இருக்கணும். அதாவது கடந்த 6 மாதத்துக்குள்ளே எடுக்கப்பட்ட 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு எடுத்துக்குங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்துட்டு ஸ்லேட்டில் உங்களோட செஸ்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு பிடிச்சி அதில் உங்களோட பேர், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னைக்கு அந்த ஃபோட்டோ எடுத்தீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு
எடுத்தீங்க அப்படிங்கிற 2மே வந்துட்டு அந்த ஸ்லேட்டில் வந்துட்டு எழுதியிருக்கணும். பிளாக் ஸ்லேட்டில் வந்துட்டு உங்களோட பேர், அதுக்கப்புறம் என்னைக்கு அந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படிங்கிறது 2மே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் அண்ட் 4 செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி ஆஃப் மெட்ரிகுலேஷன் பாஸ் சர்டிஃபிகேட். அதாவது 10th சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல், அதுக்கப்புறம் 4 செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது நீங்களே கையெழுத்து போட்டு எடுத்துகிட்டு போகிற 4 ஃபோட்டோ காப்பி இருக்கணும். இது எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் வெரிஃபிகேஷனுக்காக. சரிங்களா? உங்களோட 10th சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்துட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் அண்ட் 4 செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி ஆஃப் 10th +2 சர்டிஃபிகேட். அப்படின்னா நீங்கள் ஒகேஷனலோ என்ன முடிச்சிருக்கீங்களோ அந்த மார்க் லிஸ்ட்டை வந்துட்டு எடுத்துக்கணும். சரிங்களா? எந்த ஒரு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனீங்கனாலும் அதோட 4 செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பி வந்துட்டு தேவைப்படுது. இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசியோ இல்லை பிஎஸ்சி ஃபார்மசியோ வந்துட்டு முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டோட ஃபோட்டோ காப்பி 4 காப்பி செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு ஒரிஜினலையும் சேர்த்து எடுத்துக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இருப்பிடச் சான்றிதழ். சரிங்களா? டொமிசில் சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வந்துட்டு ஒரு ஒரிஜினல், அதுக்கப்புறம் அதை இன்னும் 1 மாதம் இருக்குது. நீங்கள் உங்கள் லோக்கல் விஏஓ அதுக்கப்புறம் தாசில்தார் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களால் வந்துட்டு இருப்பிடச் சான்றிதழ் வந்துட்டு உங்களால் வாங்கிக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு என்சிசி கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்கன்னா என்சிசி சர்டிஃபிகேட் ஒரிஜினல், அது ஏபிசி எதுவாக இருந்தாலும் சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கும் என்சிசி சர்டிஃபிகேட்டில். சரிங்களா? அதையும் வந்துட்டு எடுத்துக்குங்க. சரிங்களா? இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு செலெக்ஷன் அட்டன் பண்ண போகலாம். நீங்கள் செலெக்ஷன் அட்டன் பண்ண போகிறப்போ வந்துட்டு உங்களுக்கு பாடியில் வெளியில் தெரிகிற மாதிரி இடங்களில் டேட்டூஸ் போட்டிருந்தீங்கன்னா அவங்கள கேட்டுலேயே திருப்பி அனுப்பிடுவாங்க. ஸோ வந்துட்டு பாடியில் வந்துட்டு வெளியில் தெரிகிற மாதிரி, அதாவது சட்டைக்குள்ளே வந்துட்டு என்ன வேணாலும் இருக்கலாம், சட்டைக்கு வெளியில் எதுவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி வந்துட்டு பார்த்துக்குங்க. அப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் இங்கிருந்து அவ்வளோ செலவு பண்ணிட்டு கேரளா போக தேவையே இல்லை, டேட்டூஸ் போட்டிருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஃபார்ம்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்துட்டு நீங்க 18 வயதுக்கு குறைவானவர்களா இருக்கிறீங்க. நீங்க +2 முடிச்சதையுமே டைரக்ட்டா அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம், கன்சென்ட் ஃபார்ம் வந்துட்டு வாங்கிட்டு வரணும். அதோட ஃபார்மட் என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்கனால வந்துட்டு அந்த கன்சென்ட் ஃபார்ம வந்துட்டு உங்கனால டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.